இந்த ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி கொண்டாடப்பட உள்ளது. இந்த ஆண்டு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, திருவோணத்தில் வரும் மகா சிவராத்திரி. அதாவது திருவோண நட்சத்திரத்தில் இந்த மகா சிவராத்திரி வருது. இது 300 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அபூர்வமான யோகம் கொண்ட மகா சிவராத்திரி ஆகும். ஈசனை கண்விழித்து வணங்கும் மகா சிவராத்திரி நாளில் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி சிவ ஆலயம் சென்று வணங்குவதோடு அபிஷேகத்திற்கு என்னென்ன பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம் என்பதையும் இந்த வீடியோவில் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி கொண்டாடப்பட உள்ளது. அன்று இரவு 8 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 6 மணி வரை 4 கால பூஜையும் அபிஷேகமும் நடைபெற உள்ளது. இந்த நாளில் என்ன சிறப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, 5 யோகங்களும் ஒன்று கூடும் சிறப்பு இந்த நிகழ்வில் உண்டு. அதாவது ஜோதிட சாஸ்திரங்களின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வதாரிக் சித்தி யோகம், சிவயோகம், திருவோண நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை பிரதோஷம், மகா சிவராத்திரி என்ற 5 சிறப்புகளும் இணைந்து வருவது சிறப்பானது. சரவண எனும் திருவோண நட்சத்திரம் மகர ராசி மண்டலத்தில் இருக்கும் நட்சத்திரம் ஆகும். நாம் இந்த நாளில் மகா சிவராத்திரி வருவது சிறப்பானது. இந்த மகா சிவராத்திரி நாளை தவறவிடக்கூடாது. மகா சிவராத்திரி சுக்கிரவார பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் சேரும். மகா சிவராத்திரியில் விரதமிருந்து கண் விழித்து சிவமந்திரங்கள் சொல்வதினால் தொழிலில் முன்னேற்றம், எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். வேலைவாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், வியாபார விருத்தி, அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பும் உண்டாகும். சர்வசித்தி யோகம் என்றால் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கும் யோகம் ஆகும். இந்த யோக நாளில் ஈசனை மனம் உருகி வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். சுபகாரிய தடைகள் அகன்று நினைத்த காரியம் எளிதாக நிறைவேறும். இந்த நாளில் சிவனை வழிபடுவதன் மூலம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள எல்லாவிதமான நவகிரக தோஷங்களும் நீங்கும். மகா சிவராத்திரி இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவதால் சுக்கிர பிரதோஷம் என்கிறோம். இந்த நாளில் ஈசனுக்கு விரதமிருந்து வழிபட்டால் நீங்காத துன்பம், தீராத வியாதிகள், குறையாத கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கி வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் என்கிறது ஜோதிட நூல்கள். 5 யோகங்கள் ஒன்று கூடும் இந்த நாளில் சிவபெருமானை வில்வ இலை கொண்டு அவருக்கு பிடித்தமான வில்வத்தினால் பூஜை செய்தால் அது 1,00,000 ஸ்வர்ண புஷ்பத்துக்கு சமமாகும். 7 ஜென்ம பாவம் விலக ஒரு வில்வம் போதும். மகா சிவராத்திரி நாளில் சிவ ஆலயத்திற்கு வில்வம் வாங்கித்தர மறக்காதீர்கள். சிவராத்திரி நாளில் சிவபெருமானை தயிர் கொண்டு அபிஷேகம் செய்வதில் மேலான சம்பத்து கிடைக்கும். சிவலிங்கத்தை கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்தால் தேக ஆரோக்கியம், உடல் வலிமை அதிகமாகும். பசுநெய் கொண்டு அபிஷேகம் செய்தால் சொர்க்க வாழ்வு கிடைக்கும். அரிசி மாவு வாங்கி கொடுத்தால் தீராத கடன்களும் தீரும். சிவலிங்கத்தை அரிசி மாவினால் அபிஷேகம் செய்வதால் எத்தகைய கடன்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பால் பாக்கெட்டோ, பன்னீரோ அல்லது சந்தனம் இதெல்லாம் சிவபெருமானுக்கு உகந்ததாகும். அந்த நாளில் நம்மளால் 4 கால பூஜைக்கும் நம்மளால் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு கால பூஜைக்கு மட்டுமாவது இந்த மொத்தத்தையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். இளநீரும் வாங்கி கொடுக்கலாம், எலும்பிச்சை பழமும் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்ச அனைத்தையும் வாங்கி கொடுக்கலாம். அதாவது நீங்கள் என்ன வாங்கி தரணும், பூ, புஷ்பம், வில்வம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த ஒரு அபிஷேகத்தையாவது நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த நம்மளுடைய செய்த பாவங்கள் எல்லாம் விலகும். அதாவது நமக்கு மோட்சத்தில் இடம் கிடைக்கும்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஐதீகமும் இருக்குது. ஆனால் இது மோட்சத்துக்காக மட்டும் இல்லாமல் நம்ம நல்ல ஒழுக்கமும் நல்ல பண்பும் வளரத்துக்காகவும் நம்மளுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் அண்டாமல் இருக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி ஒரு விரதத்தையும் நம்ம கடைப்பிடிச்சு கண்முழித்து சிவனை வணங்குறோம். கோடான கோடி ராத்திரிகள் வரலாம். ஆனால் இந்த சிவராத்திரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ராத்திரியாக கருதப்படுது. சிவராத்திரியில் சிவபெருமானை நினைத்து வழிபடும் போது நமக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. நமக்கு செல்வம் வேணும்,
இதை கடவுள்கிட்ட நம்ம என்னென்னலாம் வேண்டுவோம், இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு வேண்டுறதை விட நம்ம கடவுளை மனசார நினச்சாவே கடவுள் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பாரு. இந்த நாளில் மறக்காமல் சிவபெருமானை வழிபடுங்க. நம்ம 365 நாளில் சிவபெருமானை நினச்சிருப்போம். ஆனாலும் இந்த ஒரு நாளில் நினைக்கிற பலன் பல மடங்கு நமக்கு பெருசாக இருக்கும். அதுக்காகத்தான் சிவபெருமானை இந்த நாளில் வழிபடும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது. அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.